மிஸ்டர் கேவி ஆனந்த் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அந்த ஃபோட்டோவை போட்டுவிட்டு ஒரு கேப்ஷன், என்ன கேப்ஷன் கொடுத்திருந்தாருன்னா, கெஸ் த டைட்டில் ஆஃப் த மூவி அப்படின்னு கொடுத்திருந்தார். கெஸ் பண்ணுமா இல்லையா? இப்போ நீங்க பாக்குறீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ட்விட்டர்ல. அதை வச்சுக்கிட்டு டைட்டில் கெஸ் பண்ண சொல்லியிருக்கிறார் நம்மள. ஸோ நம்ம வேலை என்ன? கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணிருக்கோம் நாங்க. அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ், வார்த்தைகள்லாம் அப்படி புரட்டி போட்டு, அன்னியன் படத்தில் விவேக் பண்ணுவார் இல்லையா, காம்பினேஷன்ஸ் பெர்மிட்டேஷன்ஸ்லாம் போட்டு, அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு ஒரு டைட்டில் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதி வந்து ஒரு கார்பரேட் எம்ப்ளாயியா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனா அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பட பூஜை இருக்கு இல்லையா, அது வந்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ செட்டு, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பூஜை போட்டாங்க இந்த படத்துக்கு. அங்கேருந்து நம்ம வந்து டிசைஃபரிங் ஆரம்பிக்கிறோம். என்னன்னா இந்த போட்டோல வந்து மீளாவட்டம் இலாட அப்படின்னு லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. ஸோ வந்து மயிலாட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மயிலாட அப்படின்ற வார்த்தை, ஐயம் திரிபு, அப்புறம் வந்து எதிரலை, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ பத்தின ஒரு படமா அப்படின்ற கேள்வியை கொடுக்குது இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பார்த்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கபிலன் வைரமுத்து, சுபா, கேவி ஆனந்த் இவங்க 3 பேர் சேர்ந்தா ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்றாங்க இந்த படத்துல. ஏற்கனவே சுபா அவங்க 2 பேர் இல்லையா, அந்த சுபா கூட்டணி வந்து சமயா சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அண்ட் கபிலன் வைரமுத்து அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் கை. அண்ட் இந்த போட்டோல செல்வராகவன் மாதிரியே இருக்காரு விஜய் சேதுபதி. கீழே பாத்தீங்கன்னா டிஆர் சிரிச்சிட்டு இருக்காரு அழகா, அந்த மழலை சிரிப்பு இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நிறைய குட்டி குட்டி ஸ்கிரீன்ஸ் இருக்கு. டிவி ரியாலிட்டி ஷோ செட்டு, இதுல நிறைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல சின்ன சின்ன ஸ்கிரீன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஒரு டிவி கம்பெனில ஒரு டிவி மீடியா எப்படி இயங்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு படமோ அப்படின்னு தோணுது. இதே ஸ்டோரி லைன்ல மிஸ்டர் கபிலன் வைரமுத்து வந்து ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ எப்படி இயங்குகிறது, அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த நாவலே. அந்த நாவலோட பேரை இப்ப சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த நாவலை வந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில சிலபஸ்ல சேர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கிரிட்டிக்கலி அக்ளைம்டு நாவல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாவல் வந்து தமிழ் லிட்டரேச்சருக்கு ஒரு புதிய முயற்சி. ஏன்னா அந்த நாவல்ல இருக்க மேல் புரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு டிவி ஷோ இருப்பார். சோ வர்ச்சுவல் ரியாலிட்டி சம்பந்தமான இந்த நாவலை வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படியே தமிழாக்கம் பண்ணி மெய்நிகரி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருந்தார் கபிலன் வைரமுத்து. அந்த பெயர் தான் இந்த படத்துக்கும் பெயரா இருக்குமோன்ற ஹெவியான டவுட் எங்களுக்கு இருக்குது. மிஸ்டர் கேவி ஆனந்த் அவர்களே, நாங்க கெஸ் பண்ணிருக்கிற வரைக்கும் இந்த படத்துக்கான பெயர் மெய்நிகரி. தயவு செஞ்சு இது கரெக்டா இருந்தா எங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நாங்க ரொம்ப நேரம் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுது, இது கரெக்டா இருக்குமா இல்லையா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பேர் தோணுதான்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல பேரை கெஸ் பண்ண வைக்கணும், அவங்க மண்டையெல்லாம் அப்படியே பிச்சுக்க வைக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க.